தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே அப்பா. ஆசைகளின் வேகத்தில், குரோதத்தின் வேகத்தில் எங்கே ஓடுகிறேன் என்று தெரியாமல் ஓடி இளைத்து விட்டேன். இதோ பலத்த காற்றுக்கு நடுவே எரியும் விளக்காக தவிக்கும் என் மனதின் வேகத்தை அடக்க உன் கருணை கரங்களால் என் தலையை தொட்டாய. என் வேகம் கெடுத்து என்னை ஆட்கொண்ட என் வேந்தனே. அது பண்ணலாம் சாமி. அது மந்திரங்கள் சொல்றது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து சரியா கிரியையில வரும். ஓகே, யோகம் பண்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வெளில பண்றது எதுவுமே இல்லை, வெளில பேசுறது எதுவுமே இல்லை. இது மந்திரம் சொல்றது கூட ஒரு மனதுடைய செயல்பாடு தான். அது அதுவும் இல்லாம தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா மனமே இல்லாம இருக்கணும். அதுதான் நம்ம பண்றோம். நன்றி. ஸ்டார்டிங்ல பண்ணும்போது மனசு நினைவுங்க வந்துகிட்டே இருக்கு சாமி. ஒரு நிலைக்கு போன அப்புறம் நினைவுலாம் போய் பாடம் மட்டுமே கொஞ்ச நேரத்துக்குலாம் பாடத்துல போயிடுறோம். இப்போ மறுபடியும் கேள்வி பதில் இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே அது வருது சாமி. இது இல்ல, இது மாயை, இதுக்குள்ள போகாத அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா அதுக்கு ஆன்சர் அதுவே வருது, நம்மளுக்கு வருது சாமி. அதுதான் சாமி நம்ம பாடத்துடைய சக்தி. அதுலயே கூடவே கொஞ்ச நேரம் போயிடுறோம் சாமி. ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி அதுலயே பாதி நேரம் போயிடுது சாமி. அதுக்கப்புறம் தான் பாடத்துக்குள்ள வரும். இது ஏன் சாமி அது மாதிரி ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்குது? அது ரெண்டுமே ஒண்ணு வந்துட்டு புத்தியோடைய வேலை, ஒண்ணு அகங்காரத்துடைய வேலை. நான் சொன்னல சித்தம் புத்தி அகங்காரமே. புத்தி ஒண்ணு சொல்லும், சித்தத்துடைய வேலை இங்க எதுவுமே இல்லை. இந்த மனதோட ஆன்மாவுடைய வேலை எதுவுமே இல்லை. ஆன்மாக்குள்ள பிரிஞ்சு வந்தது பாருங்க பசங்களா, புத்தியும் அகங்காரமும். அந்த ரெண்டு செய்யற வேலை தான். ஒண்ணு செய்யின்னு சொல்லும், அதாவது புத்தி செய்யின்னு சொல்லும், செய்யாதன்னு சொல்லும். அகங்காரம் என்ன சொல்லணும்னா எல்லாம் பரவாயில்ல, செய்யலாம், தப்பு இல்லைன்னு சொல்லும். இப்படி மாத்தி மாத்தி அந்த போராட்டம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் கதி ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ராஜயோகம் பயிற்சி எடுத்திருக்கீங்கன்னா அந்த கதி சொல்றது நம்ம முதல் படத்துல வர்றது, அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நார்மல் மெடிடேஷன் நம்ம ஆன்லைன்ல பண்றவங்க நீங்க நான் மூச்சை எப்படி கவனிக்கணும்னு சொன்ன அந்த பாஸ்ட் டைம் மேல ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு போராட்டம் நின்றுடும். ஒரே பேச்சு தான் மறுபடியும் வரும். ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கிறது அடங்கிடும். ஒன் சைடு ஒரே கம்யூனிகேஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நான் அந்த டிஃபரன்ஸ் நிறைய பார்க்கறேன். இது எப்பயுமே இல்ல சாமி. ஏதோ ஒரு நடக்குது வீட்டுக்குள்ள, ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குது, அது நம்மளது இல்லைன்ட்டு போயிடுறோம். ஆனா பாடத்துல போகும்போது அது கவனிக்காத மாதிரி தான் போறோம். பதிவு உள்ள கொடுக்குது இல்ல சமயம். நம்ம ஐம்புலங்கள் அந்த பதிவு எடுத்து உள்ள போடுது இல்ல. உள்ள போறது நீங்க பாடத்துல இருக்கும்போது ஓகே சும்மா இருக்கான்ட்டு எல்லாத்துக்கும் ஓட்டுது மறுபடியும் உங்களுக்கு. அவ்வளவுதான். நீங்க மனதை வெளில எவ்வளவு ஓட்டுறீங்களோ அவ்வளவு உள்ள போய் பதிவு உட்காந்துடும். அது உங்க பாடத்துக்கு போகும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணி உள்ள இருக்க பதிவுகள் வெளில தள்ளும். அது உங்களுக்கு அந்த பதிவு வந்துகிட்டே இருக்கும், தாட்ஸ் வந்துகிட்டே. இன்னொன்னு சாமி, இப்ப கோயிலுக்கு போறோம் சாமி, வெளியே ஒரு 2 கலர் இருக்குது, உள்ள மொத்தமா அது மாதிரி இல்ல. அது ஏன் சாமி? ஐயா சொல்லியிருக்காரு, ஆனா அது கிளியரா பார்த்தது இல்ல. அதாவது வெள்ளை சிகப்பு வெள்ளை வெள்ளை உள்ள மோஸ்ட்லி கோயில்ல வெள்ளை இருக்கும், இல்ல பெயிண்டே இருக்காது, வெறுமையா இருக்கும். இது சிகப்பு வெள்ளைன்றது என்னன்னா நம்மளுடைய குணங்கள். அந்த 2 அடிச்சுக்குதுன்னு சொல்றோம் இல்ல, உள்ள அந்த 2 குணங்கள் தான் சிகப்பு வெள்ளை. இன்னொரு மீனிங் அதுக்கு என்னன்னா நல்வினை தீவினை. இந்த கோயிலுக்குள்ள வர அது மீன் இந்த கோயிலுக்கு வெளில இருக்கிற வரைக்கும் வினை தான் வேலை செய்யும் ஒரு மனிதனுக்கு. நீ என்னைக்கு ஒரு கோயில் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டியோ அங்க உனக்கு எதுவுமே வேலை செய்யாது. இறைவனிடம் போயிட்டப்போ அந்த ஆன்மா அந்த உயர்நிலைக்கு போயிடுச்சுன்னா அங்க எதுவுமே வினையே வேலை செய்யாதுன்னு சொல்றதுக்கு தான் வச்சாங்க. அதுக்கு தான் நம்ம போகும்போது பெரிய வாசல் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சாங்க? பலிப்பீடம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கொடிமரம் வச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? கடைசியில தான் கருவறையில போய் அந்த காலத்து கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும். விளக்கச்சு காமிக்கும் போது உத்து பார்க்கணும் நம்ம. எதுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சாங்க? வெளில இருக்கும்போது 2 நிறம், நல்வினை தீவினை. அப்படிதான் இது உலகம் செயல்படும். ஆனா நீங்க இறைவன் என்ற தன்மைக்குள்ள உள்ள போறீங்கன்னா பெரிய வாசல். என்னது அந்த வாசல்ல? நம்ம உள்முகமா உள்ள போறோம்.
உள்ள போறதுக்கான வாசல் பெரிய கோபுரம் வச்சு ராஜகோபுரம் வச்சு அந்த இறைவன் அந்த இறைநிலைக்குள்ள உள்ள போறோம். முதல்ல பலிபீடம். பலிபீடம் என்னது? தாமரையை வந்து திருப்பி போட்டு இருப்பாங்க. நோட் பண்ணி பார்த்துக்கோங்க பலிபீடத்தை. ஏன் தெரியல சாமி. தாமரை மலர்ந்து இருந்ததுன்னா அழகு, கவிழ்ந்து இருந்ததுன்னா எல்லாமே அடங்கிய நிலை. கரெக்டா? கவிழ்ந்து இருக்கும் போது அதே மாதிரிதான் நம்ம மனமும் மேல் நோக்கி இருந்ததுன்னா, நான் வந்து மணிகண்டன், நான் இன்னாரா வேலை பண்றேன், இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், என் வீடு இங்க இருக்கு, என் காரு இது, நான் இப்படி நான் அப்படி, நான் வந்து எல்லாருக்கும் மெடிடேஷன் சொல்லித்தரேன், நானு வந்துகிட்டே இருக்கும். அது நானுன்ற தன்மையே இல்லாம போயிடுச்சுன்னா அங்க வந்து மணிகண்டன் இல்ல, இந்த வேலை பார்க்கறான் இல்ல, ஞானம் சொல்லித்தரான் இல்ல, ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் சரணாகதி, சரண்டர் பண்ணாதான் பலிபீடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். குடிக்கம்பம் என்ன பண்ணுது? அது நம்மளோட முதுகு தண்டை காமிக்கும், பிரதிபலிக்கிறது தான் அந்த கொடிக்கம்பம். சக்தி இப்படிதான் இறங்கணும், இப்படிதான் ஏற முடியும். எப்போ என் ஆணவம் ஃபுல்லா போயிடுச்சுதான், நான்ன்ற தன்மை அங்க அழிஞ்சிச்சுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? வாகனம். சிவன் கோயிலா இருந்தா நந்தி, முருகர் கோயிலா இருந்தா மயில், ஏதோ ஒரு வாகனத்தை வச்சிருப்பாங்க. அது என்னதுன்னா இந்த உடல்ன்ற இந்த பசு, இத வந்து அந்த இடத்துல வந்து போட்டுடுறேன். அதுக்கப்புறம் எங்க ஆன்மா உள்ள இருக்கிற பரிசுத்தம், அந்த கருவுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டுல இருக்கிற அந்த இந்த முத்தூண்டு வெளிச்சத்தை போகும்போது ஒரு முகமா இந்த ஆன்மா போய் அங்க சரணாகதி அடையுது. அந்த சரணாகதி அடையும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது குட்டி விளக்க காக்கும்போது உத்து பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க இருக்கும்போது அப்போ அங்க இருக்கிற எனர்ஜி வந்து இந்த ஆன்மாவை பரிபூர்வமா ஏத்துக்கிறதுனால அப்போ உங்களுக்கு அமைதி கிடைக்குது. அந்த கான்செப்டை வச்சுதான் அந்த கோவில் சொல்றது. ஸோ வெளியில இருக்கும்போது என் வினையினால செயல்படுற, உள்ள போனாங்க ஒன்னொன்னா விட்டுட்டு போகும்போது கடைசியில இந்த பிண்டத்தையும் விட்டுட்டு வாகனமா உனக்கு அடிமை. வாகனம்னா என்னது? அடிமை. அதுதானே அந்த காலத்துல மாடு ஓட்டுவாங்க, மாடு வச்சு வண்டி ஓட்டுவாங்க. என்ன அது மேலே ஏறி உட்காந்து நம்ம அது வாகனமா ஓட்டுவோம். அதே தான் கடவுளுக்கு வச்சோம். அப்படின்னா என்ன? அது அவங்க பயன்படுத்திட்டு அவங்களுக்கு அடிமை இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடலையும் அடிமையா போட்டு நம்ம வந்து இறைவனோட நம்ம ஆன்மாவை சேர்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பலிப்பீடத்துல ஒரு பிடி சோறை வச்சிடறோம். எப்போ உனக்கு இது போதும்ன்ட்டு கேட்டா வந்து அங்க அந்த காலத்துல ஆடு மாடு வெட்டுறதுக்கு பலிப்பீடம் வச்சாங்க. அப்போ வந்து வெட்ட முடியாது பெருமாள் கோயில்ல. அதுல சோறு ஒரு பிடி வச்சிடறோம். அதுவும் பிரிஞ்சி செய்யலாம், இல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு வைக்கலாம், வெள்ளை சோறு ருசி இருக்காது சாம்பார் சாதம் வைக்கலாம், கருதன சமயம் பிஸ்பல்லாபாத் வைக்கலாம், கரெக்டா ரசம் சாதம் வைக்கலாம், புளியோதரை வைக்கலாம், வெள்ளை சாதத்தை வச்சிடுறாங்க பலிப்பீடத்துல. அங்கிருந்து கொடி மரத்துல கொடி ஏற்றிட்டு நேரம் உள்ள போயிட்டு, நான் உனக்கு வந்து இது தர, எனக்கு வந்து நீ எது காசு கொடு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள உட்காந்துக்கிட்டு, எனக்கு அதை கொடு இதை கொடு. நம்ம வந்து பிசினஸ் டீல் பண்ணிக்கணும். ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாமி. அவங்க கேட்டுட்டாங்க, நீங்க பதில் சொல்லிட்டீங்க அதுக்கு. ஆனா ஒருத்தர் ரிலேஷன் தான் சாமி, ஒருத்தர் அகால மரணம் ஆயிட்டா அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து யாராவது வர்றப்போ அவருக்கு வீட்டுல வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது, அவங்க இறந்தவரோட செயல்பாடு அங்க நடக்குதுன்னு சொல்றாரு அவரு. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல சாமி. அதை கொஞ்சம் அவங்க கேட்டதுல நீங்க பதில் கொடுத்தீங்க. அப்படி இருக்குமோன்றது எனக்கு தோணுது. நான் அது இல்லை, அப்படி கிடையாது, ஆன்மா வந்து வேற பிறவி எடுத்துரும் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா அவர் அப்படி இல்லை. அவங்க வந்து போனா அவங்க பசங்க மேல இருக்கிற பற்றுல எங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு அவரு உறுதியா சொல்றாரு. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் பார்த்தது இல்லை. நான் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பிரச்சனையோ அந்த மாதிரி நடக்குது, அப்ப ஆன்மா பிறவி எடுக்காம தான் இருக்குது. அகால மரம் பொண்டாட்டி புள்ள மேல எல்லாம் அவ்வளோ அஃபெக்ஷனா இருந்துட்டு போனாங்க, அதனால அது நடக்குதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது நினைப்பு தான் சாமி. ஒரு விஷயத்த நம்ம திரும்பி 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 ஒண்ணும் இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையா நடந்த சம்பவம். வெளிநாட்டுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க.
மறக்கத்துல போயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ணல, ஒரு சின்ன பிளேடு எடுத்து, பெருசாலாம் வெட்டல, ஒரு சின்ன கூடு, ஓகேங்களா, போட்டு ரொம்ப சின்ன கோடு, சும்மா லைட்டா இப்படி கீறிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஃபுல்லா வந்து ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி, தையல் போட்ட மாதிரி, 6 தையல் போட்ட மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பெரிய வெட்டு உந்த மாதிரியும் ரத்தம் ஃபுல்லா இப்படி கசஞ்சி அதுக்கு வந்து தையல் உண்மையாவோ போட்ட மாதிரி ஒரு டிராயிங் பண்ணிட்டாங்க. இங்க 1/2 மணி நேரம் கோமா கொடுத்து எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு அவங்க கேட்க என்ன ஆச்சு ஏதாச்சு அண்டை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை உனக்கு பெரிய விபத்து ஆயிடுச்சு, அதனால வந்து பெரிய வெட்டு ஆயிடுச்சு, அதனால அவங்க வந்து பெரிய தையல் போட்டிருக்காங்க, ஒரு வாரத்துக்கு நீங்க அசைவம் கொடுக்குறத வகிக்கும் உங்களுக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, போட்டது என்னமோ லைட்டா நகத்துல போட்ட மாதிரி ஒரு கூடு தான். ஆனா அவங்களால அந்த தையல் போட்ட மாதிரி சொன்னாங்க இல்லையா, கண்ணாடியை காமிச்சிட்டாங்க. உண்மையாவே தையல் போட்டு உங்க மைண்ட் என்ன பண்ணிச்சுன்னா உண்மையாவே அடிபட்டுச்சு, வெட்டிட்டாங்க, 6 தையல் இருக்குன்னு வாயை திறந்து சாப்பிட முடியலையா, பேச முடியலையா, எதுவுமே பண்ண முடியலையா, அப்படியே வந்து வலிக்குது அவங்க மைண்ட் வந்து அது டீப்பா வந்து எடுத்துக்கிச்சு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வந்து சிலர் மறக்க முடியாதவங்க, நம்ம கூடயே இருந்தவங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னாலும் சில பேருக்கு வந்து என்ன ஆயிடும்னா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது கடந்து போயிடுவாங்க. பிறவி எடுத்துட்டு இருப்பாங்களா சாமி? பிறவி எடுத்துட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்குமோ அதே நினைவுல இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு ரிலவெண்டா தான். இதைதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப அழகானது. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பா கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்க திரும்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது கொடுக்கும். அந்த 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 இதை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த நினைப்பை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உண்மையாவே இருக்கிற மாதிரி அந்த எல்யூஷன் உள்ள கூட்டிட்டு போயிடும். மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே அப்பா. ஆசைகளின் வேகத்தில், குரோதத்தின் வேகத்தில் எங்கே ஓடுகிறேன் என்று தெரியாமல் ஓடி இளைத்து விட்டேன். இதோ பலத்த காற்றுக்கு நடுவே எரியும் விளக்காக தவிக்கும் என் மனதின் வேகத்தை அடக்க உன் கருணை கரங்களால் என் தலையை தொட்டாய, என் வேகம் கெடுத்து என்னை ஆட்கொண்ட என் வேந்தனே. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.